வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல அதெல்லாம் வந்து இன்ஸ்டாலாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம பண்ண சின்ன தப்பால தான் வந்து பெரிய தப்பெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஆசிரியர்கள் சொல் பேச்சு கேட்கணும், நம்ம அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அம்மா அப்பாவோட கஷ்டம் புரிஞ்சு நம்ம வந்து படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படிக்கிற வயசுல வந்து படிக்கிறது மட்டும்தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனை இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்மளோட ஓடிபி வந்துட்டு யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி லிங்க் ஏதாவது வந்தாலும் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து டச் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ண நம்ம வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். முடிஞ்சாலும் வந்துட்டு ஃபோன் பார்க்கறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட வயசானவங்களுக்குலாம் வந்துட்டு டச் ஃபோன் வந்து வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா அதை வந்து தெரியாம டச் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு வந்து காசு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல பாதிக்கப்பட்ட வந்துட்டு 1930 அப்படின்ற போனுக்கு வந்து அப்படின்ற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து +2 வரையுமே வந்து நம்ம வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது படிக்கிறதா இருந்தால் வந்துட்டு நம்ம அம்மாட்ட வந்து வாங்கி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோன் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதே நம்ம வந்து தப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்துட்டு காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் ஃபோன்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே தப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஃபோன்லாம் வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க பேரண்ட்ஸ் ஃபேமிலிலாம் வந்துட்டு சார் சொன்னதை வந்து சொல்லுவேன். சார் சொன்னது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நன்றி. மழைக்காலம் நடந்தது 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து சந்திரமோகன் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து சைபர் கிரைம் பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து சைபர் கிரைம்ல வந்து ஃபோன் வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனை தவிர வந்து வேற ஃபோனெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நிறைய குற்றங்கள்லாம் நடக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலமாக அந்த இமெயில் ஐடி இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து கஷ்டமான வேர்ட்ஸ் வச்சு தான் பாஸ்வேர்டு வந்து போடணும். ஓடிபி பாஸ்வேர்டு, ஒன் டைம் பாஸ்வேர்ட்லாம் வந்து நம்ம வந்து கஷ்டமான தான் நம்ம போடணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து எடுக்க போகும்போது வந்து ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் அப்புறம் வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கவே கூடாது. ஈஸியாக எடுத்து பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து நம்ம டிபி ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வைக்கிறதுனால நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல்ஸை வந்து மார்க்கிங் பண்ணி வந்து இந்த மாதிரி மிரட்டுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணாட்டி இந்த மாதிரி காசு வந்து வேணும், இல்லாட்டி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வந்து எல்லா இதுலேயும் ஏற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம காசு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நீ முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து அதிகமாக நடக்கிற இடம் வந்து பீகார் மாநிலத்தில் வந்து ஒரு ஊரில் தான் வந்து இது அதிகமாக நடந்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து துபாய், அப்புறம் வந்து இன்னும் 2 மாநிலங்களில் வந்து இது அதிகமாக வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் சொன்னது வந்து எங்கள் அம்மாட்ட எல்லாமே வந்து சொல்லுவேன். சார் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.